தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர கிரகங்களினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசி அதிபதியே அங்க 8ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். உச்சம் பெற்று அந்த 8ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்க போகுது? அதே சமயத்துல 4ஆம் இடத்துல அந்த அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல புதன் பகவானும் கர்மஸ்தானாதிபதி புதனும் வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகட யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இந்த சகட யோகம் அப்படின்றது எதிர்பாராத இழப்புகளை அதிகப்படியாக சந்திக்க ஒரு நேரம். அந்த சகட யோகத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கும்போது எதிர்பாராத ஒரு லாபங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அவர் வக்கரமாக தன்னுடைய 7ஆம் இடத்தை நோக்கி பயணிப்பார். ஆனாலும் அவர் 8ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால அந்த சகட யோகத்திலையுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், திடீர் யோகங்கள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க எந்த இடத்துல இருந்து வருமானம் வராது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல இருந்து இரட்டிப்பு வருமானம் வருவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த சகட யோகமான அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய அம்பு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும் அப்படின்ற மாதிரியாக பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இவர்களுக்கு லாபம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க எழுதக்கூடிய அந்த அம்பாகப்பட்டது திடீர் வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்க வேலையிலேயே இருக்கிறீங்க, ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அங்க இருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை, எப்போவாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ திடீர்னு அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் இந்த இடத்துல நீங்க டார்கெட் பண்ணி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து நீங்க இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல தேவையான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதை நீங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான். இந்த மாதிரியாக எதிர்பாராத ஒரு வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர கிரகங்கள் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல அங்க வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவானும் அந்த 4ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்துக்களால சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்தை வாங்கினதுல இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு வருகின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த சொத்துக்களை விற்பதற்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த முயற்சிகள்னால பார்த்தீங்கன்னா உங்களுடைய சின்ன சின்ன கடன்கள்லாம் அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சொத்து விற்கிறதுனால சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை பெருமளவு நம்ம லாபத்தில் விற்க முடியாது அப்படின்னு நினைச்ச இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலை மதிப்பில் விற்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இப்போ ஏதாவது ஒரு நல்ல ரேட்டுக்கு உங்களுடைய பழைய சொத்துக்கள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வித்துருங்க. புதிய சொத்துக்களை எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்குறவங்க இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு புதிய சொத்துக்களை வாங்குங்க. இந்த மாதத்தின் இறுதியில் அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் 8ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிற வரைக்கும் புதிய சொத்துக்களை வாங்க வேண்டாம். புதிதான ஒரு சொத்துக்களை 2 மாதம் கழிச்சு நீங்க வாங்கும்போது அதுல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால தாயார் உடல்நலன்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தும் நிவாரணம்
பலவீனம் அடையக்கூடிய ஒரு நேரம். யாராவது விவாகரத்து வழக்குகள் வாங்கியிருக்கிறீங்க, அதாவது விவாகரத்துக்கு ஜீவனாம்சம் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாகலாம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளையும் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறீங்க, ஒரு பெரிய உயரதிகாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு சிறிய ஊழியர்கள்னால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அதை தான் சொல்றேன், எதிர்பாராத வாய்ப்புகளும் வரும், எதிர்பாராத இழப்புகளும் வரும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இவங்க மூலமாக நமக்கு பிரச்சனை வந்தது அப்படின்றத நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த உங்களை சார்ந்த ஊழியர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கு. இந்த உயர் பதவிகள் இல்லாம நான் ஒரு ஆர்டினரி ஒரு கிளர்க்கா தான் இருக்கிறேன், ஆர்டினரி ஒரு போஸ்டிங்ல இருக்கிறேன், எனக்கு தேவையான ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாமே வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல சாதகமாக இருக்காது. அப்படியே ப்ரமோஷன்ஸ் வந்தா கூட அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு அளவுக்கு தான் அந்த ப்ரமோஷன்ஸ் இருக்குமே ஒழிய நிரந்தர ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்காது. தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டில் பண்றீங்க அப்படின்னா அங்கெல்லாம் லாபத்தின் அளவுன்றது அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட், கமிஷன், சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய வேலையின் பளு அதிகரித்து, வேலை சுமை அதிகரித்து அதற்குண்டான லாபங்களை அடையிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த சகட யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கும். ஆனால் அந்த வருமானத்தினால பெரிய அளவுக்கு ஒரு உடல் பலவீனம் அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த வருமானத்திற்கு இவ்வளோ உழைக்கணுமா அப்படின்ற மாதிரியாக அந்த மன சோர்வுகளும் உடல் சோர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு டயத்தை தான் அந்த சகட யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால வெளிநாட்டில் தொழில் பண்றவங்களுக்கும் இங்கே இந்தியாவில் தொழில் பண்றவங்களுக்கும் வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும், வருமானங்களும் இருக்கும், அதுல உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. ரீட்டைல் பிஸ்னஸ், இந்த மாதிரியான பொருள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய வருமானம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகிறதுக்குண்டான ஒரு நேரம். யார்கிட்டையாவது அந்த வருமானத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால தொழிலில் இருந்து ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் அதை நீங்க சரியான அளவுல சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த தனுசு ராசி என்பவர்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.